ஹலோ எவ்ரி ஒன், நான் வந்து ராம் பிரகதீஷ். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில். நான் வந்து நீட்டில் வந்து 642 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, எப்படி போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் தனித்தனியாக படிக்கிறதுன்னு. ஆக்சுவலி அது கிடையாது. நீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அது வந்து கெமிஸ்ட்ரி நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டு ஒன்று தான். ரெண்டுமே பேஸ்ட் ஆன் மெமரைசேஷன். உங்களால் எவ்வளோ நல்லா பயாலஜியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெமரைஸ் பண்ண முடியும், அவ்வளோ நிறைய மார்க் வாங்குவீங்க. எஸ்பெஷலி பயாலஜி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி நீங்கள் என்சிஆர்டியில் ஒவ்வொரு லைன் தரவாக இருக்கணும், ஒவ்வொரு டயக்ராமும் தரவாக இருந்தீங்கன்னா என்சிஆர்டியில் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். நான் வந்து பயாலஜியில் ஃபுல் மார்க் வாங்கினேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸும் ஒரே இதுதான். நீங்கள் வந்து நீட் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபார்முலாஸ் மூலியமா அவ்வளோ ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் அதை எங்கே அப்ளை பண்ணணும் தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவே ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிற கான்செப்ட் தியரியாக எழுதுறது தான் இருக்குது. அதுபடி இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர், டைபோல் டெரிவேஷன்ஸ், அந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி EMI சாப்டர்ல உங்களுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ் வரும். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து டெரிவேஷன்ஸ் வரும். இந்த டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போர்டு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்க முடியும். கெமிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் வந்து NCERT தவிர உங்களுக்கு நீட்லையும் சரி போர்ட்லையும் சரி வெளில இருந்து கேட்க போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி ஆர்கானிக்கும் நீங்கள் NCERT தாண்டி போகவே தேவையில்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் ரெஃபர் பண்ணுறது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் ஞாபகமாக இருக்கும். எஸ்பெஷலி NCERTல டயக்ராம்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் ஞாபகம் இருக்கணும். ப்ளஸ் நேம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு போத் தியரியும் தெரியணும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். நீட்டில் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் ரொம்ப கோல்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய முறை நீட்டில் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கானபடி தியரியும் ப்ளஸ் as well as எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் போத் நீட் அண்ட் போர்டு ரெண்டுத்தையும் நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.